என்னடா இன்னும் கேட்கலையேன்னு நினச்சேன், கேட்டுட்டாங்க. கார்த்திக் ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணதுனால லஞ்சுக்கு மோஸ்ட்டாக இப்போ ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மெலினாவுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் தான் பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். என்னடா இன்னும் எதுவுமே கேட்கலையே நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி கேட்டுட்டா. என்னம்மா இப்போல்லாம் ஃபுல்லாக ரைஸே பேக் பண்ணி தர்றீங்க, அதுவும் இந்த மாதிரி சாகி ரைஸ்லாம் எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறா. இது பண்ணுறதுக்கே காலையில் அடிச்சு பிடிச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்றுனா யோசிக்கவே முடியல. ஸ்கூல் டேஸ்னால் காலையில் ஒரு 2 மணி நேரம், அதில் ஒரு ஒரு நொடியுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது தான் அது எனக்கு புரியுது. முன்னாடி விதை போட்டதில் எல்லாமே போயிடுச்சு. மெலினா போட்ட கத்திரிக்காய் மட்டும்தான் வந்திருந்தது. இது மறுபடியும் போட்டோம், ஆனால் எல்லாமே சீக்கிரமாக வந்துருச்சு. வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் அதே தான். எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறது தான் எனக்குமே லஞ்சுக்கு. ஆனால் இன்றைக்கி மஷ்ரூம் ஃப்ரை காலி ஆயிடுச்சு, அதனால் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, காலியானது நல்லதாக போச்சு. ரசத்துக்கு சூப்பர் காம்பினேஷனான ஃபிஷ் ஃப்ரை வச்சு லஞ்சை சூப்பராக முடிச்சாச்சு. இப்போலாம் நைட்டு டின்னருக்குன்னு எதுவும் சமைக்கிறதுலாம் இல்லை, மதியம் என்ன இருக்கோ அதை வச்சு முடிச்சு விட்டுறது. ஆனால் இன்றைக்கி பசங்க பாஸ்தா வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால அவங்களுக்கு டின்னருக்கு பாஸ்தா பண்ணி கொடுத்து இன்றைக்கி டேவை முடிச்சாச்சு.